கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட வருவாய் கணபதியே கணபதியே கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கணபதியே கணபதியே ஆட சுவாமி கதைகள் பாட கதைகள் பாட ஆயமரி துணை வருவாய் துணை வருவாய் ஆயமரி துணை வருவாய் துணை வருவாய் சிவனாரோ பார்வதியை அகண்ட திருமணம் தான் முடித்தார் சிவனாரோ பார்வதியை அகண்ட திருமணம் தான் முடித்தார் சிவனாரோ அந்த பார்வதி இறந்த கைலாசம் தனில் கையிலையோ வரோ ஒரு போலே தான் இருந்தார் ஒரு போலே பரமசிவம் ஆண்டவனுடைய அருளாலே கைலாச மலைகளில் பகவான் பார்வதி இருவரும் சிறப்பாக விரும்பியிருக்கும் போது இந்த தக்காபுரத்திலே தக்கர் செய்யக்கூடிய கொடுமை பொறுக்க முடியவில்லை. அந்த நேரத்திலே பார்வதியானவர்கள் கைலாச மலையிலிருந்து பகவானை பார்த்து சொல்லுகிறார், பகவானே கல்யாணம் முடிந்து எவ்வளவோ நாளாகிவிட்டது. இந்த தருணத்திலே என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து விட்டு வருகிறேன் சுவாமி. சென்று தக்காபுரம் செல்வது உண்டு நிச்சயமாக இறந்து விடுவார்கள். பகவானே போகாதே அம்மா, இருந்தாலும் சரி என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்தே தீர வேண்டும். பகவான் போய் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லக்கூடிய வேளையிலே சரி தேனேரி அம்மையாதிபரா சக்தி உமையானவள் தக்காபுர கோட்டையில் வருகிறார். அந்த வரக்கூடிய நேரத்திலே தக்கராஜன் வடக்கு முகமாகவே இருந்து வேல் வெளுத்துக் கொண்டிருக்கின்றார். வடக்கு வந்து அப்பா என்று அடிதொழுதார். தெற்கு முகமாய் திரும்பிக் கொண்டார். வந்து அப்பா என்று கும்பிடும் பொழுது ஏன் என்று கேட்கவில்லை, ஏறிட்டு கேட்காமல் ஓடி வாடி என்று சொல்லி பகவானை நிந்தித்தான். அந்த வார்த்தை காதல் கேட்டாள் அல்லவா, என் அம்மையும் அதிபரா சக்திக்கு கோபம் வருகிறது. அந்த நேரத்திலே சொல்லுகிறார், தக்கராஜனை மாடியடி அவன் என்னை பார்த்து பேசினாலும் ஒரு பேரடா, என்னுடைய நாதனை பேசின காரணத்தினாலே உன்னுடைய வேள்வி விளக்கினார் வாரு, அது சுடலிகளமாகவே மாறட்டும். வேள்வியிலே நீ இறப்பது நிச்சயம். காபத்தை உடுத்தால் கைலாச மலையிலே வருகிறார். பகவானே வணக்க சுவாமி. என்ன நடந்தது? ஏன் கண்ணீருடன் இருக்கிறாய்? உங்கள் பேச்சை மதிக்காமல் சென்று மோட்சம் எல்லாம் வாங்கி வந்து விட்டேன் சுவாமி. அங்கே என்ன நடந்தது என்று கேட்டு விவரிக்க குடிவடைகிறேன். சரி, உங்களை பார்த்து மாடியது என்று சொன்ன காரணத்தினால் அவருடைய தலையறைக்க வேண்டும் சுவாமி என்று சொல்லி பார்வதியை சொல்லும் பொழுது ஆண்டவன் பகவான் தினத்து தீரி கோபம் வரக்கூடிய வேளையிலே வேறு வந்தது, வேறு விளைத்து வெட்டாவளியில் விட்டறிந்தார். அங்கே வேற ஒருத்தர் வந்து பிறந்தான். தெரியுமா? பத்து தலை கிருபதையுமா
பிறந்தார் வீரபுத்திரன். ஆடி. 10 தலை 20 கை ஆ. பாரமாக இடையும் கத்தியோடு வந்து வீரபுத்திரன் பிறக்கிறார். மகனே வெறுவுத்ரா சுவாமி 7 கடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தக்கனுடைய தலையறுத்து அவன் கோட்டை கொத்தளங்களை தமிழ் மொழியாக மாற்றி என்று சொன்னான். வார்த்தை கேட்டான் 7 கடல்களில் தாண்டுகிறான். நேர தக்கபுரத்திலே குதித்தான். தக்கனோடு வம்பு சண்டைக்கு இழுத்து தக்கனுடைய தலையறுத்தான். வேதவனுடைய தலையறுத்தான். எதையும் வேள்வி குழிகளை போட்டு எரித்து தக்காபுர கோட்டை அடித்து தமிழ் மொழியாக மாற்றுகிறான். மாற்றி விட்டு வெற்றி தம்பட்டத்தை ஓசையை அடித்து முழக்குகிறான். அந்த ஓசையானது யாருடைய காதலை கேட்கிறவார்கள்? இப்படி கேட்கிறதம்மா தம்பட்டத்தின் தவிலோசை கைதலோமை கேட்ட போது தகப்பதற்கிறாக வந்தாரை கண்பட்ட மடுகிறது கண்பட்ட மடுகிறது பார்வதியாரும் சொல்லுகிறார். அப்படி. பகவானே, அம்மா. என்னுடைய அப்பா அம்மா இறந்து விட்டார் போல் தெரிகிறது சுவாமி. சந்தேகமே கிடையாது. ஆமா அப்படியானால் இறந்து விட்டார்களா? உண்மை உண்மை வெற்றி தம்பட்ட தமிழ் ஓசை கேட்கிறது அல்லவா சுவாமி? அம்மா நல்ல விஷயத்திற்கு தான் போகாவிட்டார், சரி. கெட்ட விஷயத்திற்கு செய்தியை விசாரிக்க போக வேண்டும் அல்லவா? நிச்சயமாக நான் போகிறேன், நீங்க வருகின்றீர்களா சுவாமி? நானும் உடன் வருகிறேன் என்று சொல்லி சரி. பார்வதி தேரேறுகின்றான். பரமனும் இடையேறத்தில் அவர் எல்லாக விட்டு புறப்பட்டு கக்காவோட கொட்டையிலே வந்து பார்க்கிறார். அங்கே எப்படி இருக்கிறது தெரியுமா? நிலவரை என்ன ஆச்சுது? அடரித்த களம்போலே களம்போலே அவரிப்பட்ட உதிரமல்ல ஆடருத்தே களம்போலே களம்போலே அடரிப்பட்ட உதிரமாக ஆடு கண்டா தகப்பனோடு அருந்தலையை கண்டாவில்லை. இறந்து போன என் தகப்பனையோ தகப்பனையும் எழுப்பி தர வேணும் ஐயா. இறந்து போனே தகப்பனையும் தகப்பனையோ எழுப்பி தர வேண்டும் ஐயா. நீ மட்டா கால் எழுப்பலாமோ? மாடுமையில் பார்வதியே நிறைவது பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த தக்காவர கோட்டை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆடறுத்த களம்போலே அவரிப்பட்ட மதுரமாக பாடுபட்டே தகப்பனுடைய சரி. பருந்தனையை காணாத இந்த அம்மை ஆதிபராசக்தி பார்வதி கண்ணீர் விட்டு அப்பா அப்பா என்று அடித்தழுதான். ஆமா பார்வதி இனிமேல் அழுது புண்ணியமில்லை என்று சொல்லக்கூடிய வேலையை அதான் சொல்லுகிறான். பகவானே, அம்மா. எப்படியாவது என்னுடைய அப்பா அம்மாவை எழுப்பி தாருங்கள் சுவாமி. பார்வதி கொடுத்த சாபத்தின் வண்ணமாக இவனுக்கு நிச்சயமாக மறுபிறவி கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி சரி. மீண்டும் வேறுபுத்திரன் வரவழைத்து வடகையிலாத மாமலை புறப்பட்டு சென்று ஆமா வணக்க தலை வைத்து உறக்கக்கூடிய ஜீவனுடைய தலை அறுத்து கொண்டு வா என்று சொல்லும் பொழுது சரி. வடகையிலாத மாமலை வந்து பார்க்கப்பட்ட வேளையிலே வடக்க தலை வைத்து உறங்கக்கூடிய ஒரு மாடு ஒரு ஆடு ஆமா இரண்டுடைய தலையறுத்தான் 2 கரத்திலே ஏற்றுகிறான். அந்த வடகையிலாத மாமலை விட்டு புறப்பட்டு சடுதியிலே ரக்காபுர கோட்டையிலே வருகிறான். மாட்டு தலை ஆட்டு தலையுடன் வருவதை கண்டார் ஆண்டவன் பகவான்.
என்ன சொல்கிறார் தெரியுமா? தலையதை காணவே சிவன் முதலாரோ நானே சிவனாரே துறை சொல்வார் ஆட்டை தலையதை ஒன்றை களமுள்ள கழுத்தில் வைத்தார் கழுத்தில் வைத்தவன் கருதையை பார்த்தேன் கருத்துடன் தலையதை உருவாய் வரவே அவரெல்லவோ சிவனார் அவரெல்லவோ சிவனார் பெருமை உள்ள மாமன் இருந்தார் மாட்டை தலையெடுத்து அந்த ரக்கனுடைய கழுத்தினை வைத்தார் மந்திரத்தை சொல்லி விபூதி வாரி விட்டுருகிறார் மாட்டு தலை புரிந்து மனித உயிரோடு எழுந்தான் இந்த பார்வதி கூப்பிடு உங்க அப்பா ஒரு தடவை கூப்பிட்டு பாருங்க அப்பா 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 ஆட்டு தலை எடுத்தார் வேதவனுடைய கட்டத்தில் வைத்து மந்திரத்தை சொல்லி திருநீட்டார் கட்டக்கூடிய வேலையினை ஆமா ஆட்டு தலை புரிந்து மனித உடலோடு உயிரோடு எழுந்தாள் அம்மை வேதவல்லி ஆட்டு தலை மாட்டு தலை பார்வதி உன் தாய் தகப்பன் உயிரோடு எழுப்பி ஆகிவிட்டது புறப்படு கைலாசம் என்று இவர்கள் கைலாசம் அமரை வரக்கூடிய வேலையினை சரி ஆட்டு தலை மாட்டு தலையோடு இருந்தார் அல்லவா பார்த்தா தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆடு ஏய் மாடு தம்பி பார்த்து ஆடு மாடு வந்து கொண்டிருக்கிறது மாடு மாடு ஏய், ஆடு மாடு மாடு ஆடு சொல்லு மாடு ஆடு 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 தப்பு மாடு ஆடு ஏய், ஆடு ஆமா மாடு ஏய் இல்ல ஆடு இப்படி கைலாசத்திலே ஏழன வார்த்தையை காதல கேட்டான் மனம் சடைத்தான் மகேஸ்வரன் இடத்திலே ஊடுடி வருகிறான் அல்லவா ஆமா உட்பாதாரம் இந்தத்திலே வந்து கும்பிட்டு நிற்கிறான் இறைவா என்ன சொல்லுகிற பாருங்கள் மாடனுண்ட சொல்லோடு அந்த சொல்லோடு மாடிவிட்டார் மாடலே சொல்லோடு சொல்லோடு மனம் சடைத்தான் கக்கராரே மண்டலத்தே செய்வார் முன்னே மாடாக்கி விட்டீரே. மாட்டு முகம் மாற்ற வேணும் மகாதேவ என தொழுதா அந்த மாட்டு முகம் மாற்ற வேண்டும் மகாதேவ என தொழுதான் பகவானே வா. மண்டலத்தை தெய்வார்முனை என்னை மாடா ஆக்கி விட்டீரே சுவாமி உண்மை உண்மை எல்லோரும் ஆடு ஆடுகெல்லாம் வசையாக பேசுகின்றார்கள் ஆகையினால் இனி எங்களுடைய ரூபத்தை மாற்றித் தாருங்கள் சுவாமி பார்த்தார் சிவபெருமான் அந்த ரக்க இடத்துல சொல்கிறார் ரக்க மகராஜனை உன்னுடைய இடத்தில் இருந்து மாட்டு தனி உனக்கு மாற வேண்டுமையானால் மரத்தை இன்னொரு பிறவியானது பிறந்து வர வேண்டும் எங்கே பிறக்கப்பட்டு தெரியுமா எங்கே? முன்னமே பிரம்மனை சுட்ட சுடுகணத்திலே மூர்த்தி தில்லைவனத்திலே முழுமையான கானகத்திலே சரி. சுடலையோடு சுடலையாக நீ பிறந்து வருவது உண்டுமையானால் சிவ சுடலைவான சுவாமி என்று பார்வுலகிலே எல்லோராலும் நீ வணங்கப்படுவாய் அப்படியே அகட்ட சுவாமி கையமர்த்துகின்றார் ஆமா மீண்டும் தேவாதி தேவர்களை வரவழைத்தார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா எப்படி வரமில்ல தெய்வாரே மனமாறு பிறகு செய்ய பிள்ளாலே மாடமாறு பிறவி செய்யக்கூடாது உலகம் வாழ் மலையில் குருதவ சிவரவே அங்காசி வாழ் மலையில் கல்பிணிக்குள் சிம்மாசனம் சிம்மாசனம் வீட்டிருப்பான் திறனந்து நமக்கு ஒரு நம்ம குருக்கள் வந்தால் நல்ல வேண்டி தலை வல்லவா ஒரு சாமி தன்னையுமே கூட்டி வந்த சடுதியிலே ஆறு
உடனே எங்களுடைய ரூபத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னபோது தேவாதி தேவர்களை வரவழைத்தார்கள். தேவர்களே உடனே சென்று பட்ட கைலாச மலையிலே வேள்வி என்று வளர்த்து 21 மாடன்மாரை பிறவி செய்ய வேண்டும். பகவானே, எங்களால் மாடன்மார்களை ஒரு கால பிறவி செய்யக்கூடாது. அப்படியானா எங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய குருசுவாமி ஐயா மனுவது உண்டுவையானால் மாடன்மார்களை சுலபமாக பிறவி செய்யலாம் என்று சொன்னார். அப்பொழுதுதான் காக்காட்சி வாழ்மலையில் வாழக்கூடிய குருசுவாமி வரவழைத்தார்கள். சரி, குருசுவாமி வந்து படித்தார். சரி, மாடன்மார்களை மறுத்து வேள்வியிலே பிறவி செய்ய வேண்டும் என்று வார்த்தை காதில் கேட்டு வருகின்றார் இந்த குருசுவாமி ஐயா. வந்தபோது பகவானை அடிதொழுதார் பாருங்கள். உடனே வேள்வி விளக்க வேண்டும் என்று சொன்னபோது வண்ணமாக அரணா சொன்னபடி வேள்வி நடத்தினார். பச்சரி பொங்க பானையோ பொங்க பானையோ குலையோ இளநீர் கருக்குடம் பச்சரி பொங்க பானையோ பொங்க பானையோ குலையோ இளநீர் கருக்குடம் பரசத்துடலை படம் பெட்டி உலகை படம் பெட்டி சக்கரை மீது அவசி வளர்ப்பாரா பிரகாரம் கைலாசமலையிலே வருகின்றார். அழகாக வேள்வி வெட்டி பூப்பறி வச்சரி பொங்க பானைகள் எல்லாம் வெட்டி அழகாக வேள்வி வளர்க்கக்கூடிய நேரத்தில் முதலாவது அந்த வேள்வியிலே என் தாயாகிய பிரம்ம சத்தியம்மை வந்து பிறக்கிறார். சந்தோஷம் கொண்டு கரையேற்றுகின்றார். மீண்டும் ஆடன்மார்களை பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வேள்வி குளிக்குள்ளதாக யார் யாருடைய உருக்கள் எல்லாம் எழுதி வைத்தார் தெரியுமல்லவா? சுடலை மாடல் சுடலை முண்டலோ சுடலைமாடன் சுடலை முண்டன் வஞ்சிமாடன் பலவேசக்காரன் வீரன் பலவேசக்காரன் காட்டுமாடன் கவதலமாடன் அண்ணாவி சுடலைமாடன் அக்கினிமாடன் அனல்மாடன் அவன் நம்பி சுடலை முண்டன் கொம்புமாடன் இசைக்குமாடன் மாசானமுத்து மாசானபூர்த்தி தலவாய்மாடன் கவதலமாடனுமாக பெருமாள் வன்றிமாடன் உய்காட்டுமாடன் சிவரப்பெரிய சுடலையுமாய் 21 மாடன்மார்கள் எல்லோருக்கும் தலைவராக ஆமா இதோ நம்முடைய பெத்தபெருமாள் குடியிருப்பு நன்னகரத்தில் இருந்து பூஜை வாங்குவதற்கு அழகான முறையிலே அலங்காரமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றாரே அண்ணவன் மாயாண்டி சுடலை அண்ணாவி சுடலையாக கைலாசத்திலே உருவாக எழுதி அமைக்கிறார்.
இப்படி கருவுருவாக இருக்கக்கூடிய வேளையிலே மடமடம் என்று வேள்வி வளர்க்க ஆரம்பிக்கிறார். வேள்வியானது வளர்ந்து கருவானது உருவாக வளர்ந்து வேள்வியை பிறந்து ஆதாவளி பண்ணுகின்றார்கள். 21 மாடன்மார்கள் ஆதாளி போடக்கூடிய வேளையிலே அடே குருதவசி அப்பா. உடனே எங்களை கரையிலே ஏற்றப்பா. கரையேற்ற வேண்டும் என்று பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் சொல்லி 21 மாடன்மார்கள் இந்த குருசுவாமி ஐயா வேள்வியை விட்டு கரையேற்றுகின்றார். பரனொட மகனே சுடலையில் மாடா பார்வதி ஆளுட மகனே வருவா புறமுட பருவாய் உமையவள் ஆடே உள்வலுவானது யார் அறிவாரோ அறிவே அறிவே சுடலையில் மாடா வளமுடன் தீக்குழி விட்டு சிறப்புடன் வெளியில் வந்தார். பகவான் அப்பா குருதவசி எங்களை பிறவி செய்து நீதாரே. ஆகும்பா. உடனே எங்களுக்கு பசியாக இருக்கிறது, பசி அமர்த்தி ஆடு கோழி பன்றிகடா வெளியில் வேண்டும் என்று கேட்கக்கூடிய வேளையிலே கரையில் இருந்த மாணவர்கள் சொல்லும் வார்த்தையை காதல கேட்டு அப்பா மாணவர்களே உங்களை பிறவி செய்தது மட்டும்தான் அடியே ஆமா. பிறவி செய்ய சொன்னது ஆண்டவன் சிவபெருமான். ஆகையினால் ஈசன் இருக்கப்பட்ட கைலாச மாமலை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி 21 மாணவர்களையும் தாயார் பிரம்மசக்தியுமாக அழைத்துக் கொண்டு கைலாச மாமலை வந்து கொண்டிருக்கிறார். ஈசனிடத்தில் வந்து சேர்க்கக்கூடிய வேளையிலே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். காலில் நெய் கலைத்து இறங்கித்தரா அன்றே கோழி காதலி வேணும் உடனே எங்களுக்கு வரத்தை தாருங்கள் சுவாமி. ஆடு கோழி பண்ணி வேண்டும் என்று கேட்கக்கூடிய வழியிலே வரம் கேட்கிறாரே ஆண்டவன் மாயாண்டி சுடலைக்கு பகவான் கைலாச பர்வதத்திலே சரி எப்படிப்பட்ட வரத்தை தெரியுமா கொடுக்கின்றார்.
எனக்கு வரத்தை தாருங்கள் சுவாமி. அப்பா சொல்லல பூலோக ராஜ்யரி செல்லக்கூடிய வேளையிலே இந்த வையகத்திலே மாந்திரவாதிகளுடைய மதமானது அதிகரித்து விட்டது. சரி. ஆகையினால் மாநிலம் செல்லக்கூடிய வேளையிலே பூலோகராஜ்யம் செல்லும் பொழுது இந்த மாந்திரவாதியுடைய மதத்தை அடக்குவதற்கு முதல் வரத்தை கொடுத்தான். ஆமா. தந்திரக்காரனை தடம் தெரியாமல் ஆக்குவதற்கு இன்னொரு வரத்தை கொடுத்தான். அம்மா. நேரம் தெரியாமல் போறவன் பார்மனியவனாக இருந்தாலும் சரி நெஞ்சடியாக அடித்து வீழ்த்துவதற்கு வரத்தை கொடுத்தான். ஆமா. மண்ணிலே பதுக்க வர விண்ணிலே மாயமாக மறைவதற்கு வரத்தை கொடுத்தார். சரி. நல்லவர்களை காக்கக்கூடிய வரத்தை எல்லாம் ஆக்குகிறார். அப்படி மீண்டும் ஆயாண்டி சொல்றதுல கேட்கிறப்பா கேட்கிறா பாருங்கள். இந்த வரம் இந்த வரா போராவே இந்த வரம் தயரவே அப்புறமே கொண்ட வரும் நாம் வெற்றி மலை நடக்க வரும் அன்றி பெற்ற பிள்ளைகளே அன்றி பெற்ற பிள்ளைகளே மனை போட்டாட்ட வரும் நல்ல கிளவிகளை அண்டி வண்டி கொள்ள வரும் கொள்ளே ஒழிக்க வரும் கழித்து ஒழிக்க வரும் அரியத்தம்பா மகனையோ அரியத்தம்பா மகனையோ நடிக்க வரும் தாயரனே சுவாமி வா. இந்த வரங்கள் அத்தனையும் போராது சுவாமி. மீண்டும் எப்படிப்பட்ட வரத்தை கொடுத்தார் தெரியுமல்லவா? என்ன குழந்தைகள் பிறப்பிற கொள்ள வர வேண்டும், வருகிறேனப்பா. பெற்று மலடாக்க வேண்டும், தந்தையின் செல்வம். ஏனாத மலடிகளை இனமாய் ஒழுக்க வர வேண்டும், ஆகட்டும் அப்பா. இளவ நல்ல கிழவிகளை கிண்டி வண்டி கொள்ள வேண்டும். தந்தையின் செல்வமே அது மட்டுமல்ல பிறகு என்ன வேண்டும் அப்பா? சம்போ நகரைக்கு போக வேண்டும். ஆஹா. ஆரிய சாம்பார் மகள் அழிந்த நடையாளை அழிக்க வர வேண்டும். ஆரியம் ஆடல் என்று அழகு பூஜையானது வாங்க வேண்டும். ஆமா. அதை விட்டு வெளியிலிருந்து இடுகாடு சுடுகாடு எல்லாம் போவதற்கு வரத்தை வாங்கி கொண்டு ஆமா மாயாண்டி சொல்லல வேண்டும். என்ன தெரியுமா கட்டுட்டா? ஆமா. அங்கே ஒண்ணு விட்டா கைமதினை பூமியில சேவையினமாய் பிறந்து விளையாட வர வேண்டும். கல்லிடவாய் குறிச்சி உரையணிந்து கல்லிடவாய் குறிச்சிக்குள் நிலையமாக வர வாங்கியிருந்தான். பாவராஜ கைத்திருச்சென்று பாவதிருந்தவன் ஆடிக்கொண்டு பாவராஜ பெருமானை தரிசனம் செய்து கொண்டு சொரிமுத்தையன் காவலிலே சொல்லுக்குள்ளே சென்று வரத்தை வாங்குவதற்கு வரத்தை வாங்குகின்றான். சொரிமுத்தையன் காவலிலே இருக்கக்கூடிய ஓங்கி வளர்ந்த சந்தன கொடிமரத்திலே அமர்ந்து சரி. கொடிமரத்து மாடன் என்று குமரையத்தோர் பூஜையை கொள்ள வேண்டுமே. அதற்காக செந்தூர் வதையிலே இருக்கக்கூடிய வேறவனுடைய திரு சன்னிதான வாசலிலே கொடிமரத்து சுடலை என்று பூஜையை வாங்க வேண்டும். வரத்தை வாங்கிக் கொண்டு பூலோக ராஜ்யம் போகக்கூடிய வேளையிலே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பூலோகம் போக வேண்டுமானா கைலாசம் எனக்கு ஒரு பூஜை போட்டு கொடுக்க வேண்டும். அப்படியா? ஆமா. ஆகட்டுமே அப்பா. அப்படி என்ன போது என்ன செய்கிறா பாருங்கள். எங்கிரியான திசைவர் கடை கண்டந்திர பூஜை கொடுக்க நல்ல பெருந்த தீபாவளி ஆளு மகன் சிவன் கோட்டை மகன் போதை கொடுக்கவே ஆடு மாட்டு பூசை கொடுக்க மகாதேவ கருணை ஆடும் திவா சுடலை கள்ளத்து வண்ண அலடி மூட்டிலே வெள்ளிய பொட்டல் அண்ணல மிகுந்த ஆலை மூட்டிலே ஒரு மட்டில தீட போட்ட உயரவே கும்ப கொடுக்கலாம் கூடத்துக்கு மேலே கூட மாலை கொண்டு சாங்குவாய் கொப்பமா பண்ணி சொன்ன கூடையில் வாழை பழம் இறக்கி வைக்கிற கரைக்கு நன்றிய பின்னோல்ல ஒரு தோலையாய் கொப்பமா பண்ணி சொன்ன கூடையில் வாழை பழம் சரி. அழகாக விட கைலாசம் அருகிலே அங்கே அரசரின் ஓடுதலே உயர்ந்த ஒரு கொட்டலிலே சரி. ஓரால் வெட்டிலே ஒரு வீரமானது ஓடுகிறார்.
ஏணி வைத்து மாறி சாட்டுகிறான் அல்லவா? ஆமா. வடமாலை குடமாலை சாட்டுகிறான், தலைவாலை இடைவிரித்து சரி. மலையில் உள்ள கனிவர்க்கங்கள் எல்லாம் மாயாண்டி சுடலைக்கு மலைகோல விட்டு அந்த மாலை வைத்து அழகாக முச்சகார பூஜை கொடுக்கிறார். மாடன்மார்களை அழைத்து சொல்லுகிறார். வா மாடன்மார்களே, பூசை கொள்வாய் பூசை கொள்வாய் பொன்னே சுடலை மாடனே. பூசை கொள்வாய் பூசை கொள்வாய் பொன்னே சுடலை சக்தியே. பூசை கொள்வாய் பூசை கொள்வாய் சக்தியே மாடனே. பூசை கொள்வாய் இடி காட்டு மாடனே. அப்பா சொல்லல, உனக்கு பூஜை வச்சிருக்க, பூஜையில ஏற்றுக்கோ. இந்த பூஜையில நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அடே, இந்த பூஜை எப்படி நான் பண்றேன்? இதெல்லாம் எந்த நேரத்துல வச்சதப்பா? இந்த பூஜையில என்னால ஒரு காலை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் மாடன்மார்கள் பூஜை கொள்ள வேண்டுமையானால் எனக்கு எப்படிப்பட்ட பூஜையாக வேண்டும் தெரியுமல்லவா? அதற்கு உங்கள் பதத்துக்கு நான் நன்றி பூசை கொள்வேன். இந்த பூஜை வாங்கிக் கொண்டு விட வெற்றிய போவேன். மகள சத்தம் கேட்டல்லாமல் மாட பூஜை கொள்வேன். முகத்தை கண்டல்லாமல் வெளிய பூஜை கொள்வேன். நாக்கு வெட்டி கண்டல்லாமல் நான் பூஜை கொள்வேன். மரவல்லியே கண்டல்லாமல் நான் பூஜை கொள்வேன். அப்பா மாடன்மார்களுக்கு பூஜை கொடுக்கக்கூடிய வேளையிலே பார்த்துட்டான் ஆண்டவன் மாயாண்டி சொல்லல. பாரு பூஜை கொள்ள வேண்டுமையானா எனக்கு இந்த மாதிரிப்பட்ட பூஜை எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எப்படிப்பட்ட பூஜை பண்ண தெரியுமல்லவா? நாக்கு விட்டு கண்டில்லாமல் நானிலத்திலே நான் பூஜை கொள்ள மாட்டேன். பெய்முகம் கண்டில்லாமல் பெரிய பூஜை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, மணி மகுட சத்தம் கட்டில்லாமல் மாயாண்டி பூஜை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார் அல்லவா? வார்த்தை காதல் கேட்டான் தேவாதி தேவுக்கு. ஆண்டவனார் இடத்தில் ஓடி வருகிறார். ஏ ஆண்டவா பகவானே, என்ன பூஜை கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர் அல்லவா? மாயாண்டி சுடலிமான சுவாமி பூஜை கொள்ள வேண்டுமையானால் மணி மகுடம் சத்தம் கேட்டல்லாமல் மாயாண்டி பூஜை கொள்ள மாட்டானா? கனியான் வந்து பூஜை கொடுத்தல்லாமல் கைலாசமலை பூஜை கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டான். வார்த்தை காதல் கேட்டு ஆண்டவன் திவனால் மனம் சடைந்தார். இந்த வெள்ளியங்கிரி கைலாச பர்வதத்திலே கனியானுக்கு நான் இந்த சமயத்திலே எங்கே செல்வது? அப்படி என்ன முகத்திற்கு எங்கே செல்வேன்? பெரிய பூஜை கொடுப்பதற்கு எங்கே செல்வேன் என்று மனம் சடைத்தான். தேவாதி தேவர்களோ ஏழை அரம்பை 20 மனவழைத்து காலிலே கச்சங்கட்டி கணிகையர் கூத்து கட்டி ஆட சொல்கிறார். அதற்கு ஒரு மணியான் மருள் பதித்தது. கனியான் பாறையில் இருந்து தெரிக்கக்கூடிய வேளையிலே பகவானுடைய அருளினால் கனியான் பாறையில் பிறவாக பிறந்தது. அதிலே இருந்து 2 பேர்கள் பிறந்து கொண்டு வருகிறானே. ஒரு தோளில் பேமுகமும் ஒரு தோளில் மகுடமுமாய் நாக்கு வெட்டும் கருவி நரவலி வெட்டும் கருவியுமாகவே 2 பேர் ஓடி வருகின்றார். ஆண்டவரை வந்து வணங்கக்கூடிய வேளையிலே சிவனார் சொல்லுகிறார், தெய்வ கிரிதன் என்று திருப்பெயர் எடுத்தார் அல்லவா? வடகையிலாத பர்வதத்திலே வந்து கொண்டிருக்கிறானே மாயாண்டி சுடலை 23 மாடன்மார்கள் தாயார் பிரம்மசக்திக்கு வாங்க சேர்த்து
அவர்கள் மனம் விரும்பும் வண்ணமாக அழகான பூஜை கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய வேளையிலே வார்த்தை கேட்டார்கள். பகவான் இடத்திலிருந்து விடைபெற்றான். தெய்வ கிரீடமார்கள் வருகிறார். ஆமா. அந்த வெட்டா வெளியான ஒட்டலிலே அரசரடி மூடலிலே ஆண்டவன் சுடலை வந்து பார்க்கிறார். அப்பா வணங்கி கும்பிட்டு இருக்கக்கூடிய வேளையிலே சரி யாரா நீங்க ரெண்டு பேரும்? அங்கதான் கன்னியான்மார்கள். ஆஹா கேட்ட வண்ணமாக பூஜை கொடுப்பதற்கு வந்தான் என்று மனம் சந்தோஷம் கொண்டு எங்களுக்கு பூஜை இனிமேல் நீங்கள் எப்படி கொடுக்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் ஆடி பாடி மனம் மகிழ்ந்து பூஜை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எப்படி நீங்க சொல்லி அடிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி சுவாமி தித்தி திம்மி தோம் திம்மி தித்தி என்னவே ஆடக கூத்தாடி வாடா தெய்வம் கண்ணி தேவத்தள் அம்மா கூட மாதிரி கொட்டி ஆடடா எப்படி சொல்லி அடிக்கணும் தெரியுமா? தித்தி திமிது வந்து மீ தித்தி என்ன வேண்டி சொல்லணும் ஆகட்டி என்று சொல்லுகிறான். அப்பண்ணமாக பெய்பறையானது மகுடத்தை இடுப்பில் கட்டுகிறான். மணி மகுடத்தை தட்டுகிறான். பெய்முகத்தை கட்டி சரி ஆண்டவன் சொல்லிக் கொடுத்த வண்ணமாக தித்தி திமி தோம் தித்தி என்று சொல்லி அழகான முறையிலே ஆடி பாடி கைலாத பர்வதத்திலே ஆண்டவன் சுடலைக்கு என்று சொல்லி ஒரு அழகான ஊட்டு கொடை விழா. ஆமா ரத்தமும் சோறுமாவும் சேர்த்தால கொடுக்கிறான். ஓட்டு எங்க கொடுக்கிறான்? கைலாசத்துல. ஆமா மணி மகட சத்தத்தோடு சேர்ந்து மாயாண்டி சுடலை அழகான பூஜை கரியான் கையில இருந்து வாங்குகின்றார். இந்த தேவாதி தெய்வங்கள் கொடுத்தாரே ஒரு அழகான ஒரு பூப்படப்போடு ஒரு கொடை. அந்த கொடை விழாவை ஏற்றுக்கொண்டு மனம் மகிழ்ந்த 21 மாடன்மார்களும் தாயார் பிரம்ம சக்தி தேவியுமாகவே கைலாச பர்வதத்தினுடைய எழில்மிகு தோட்டங்களை எல்லாம் பார்த்துவிட்டு ராஜ்யம் புறப்பட வேண்டும் என்று சொல்லி வருகிறார் தெரியுமா? ஆட்ட சுடலை மாடனா போற்றியா மாடத்து கட்டி முள்ளனா மாட கல்லவ மாடனா அவன் நரக்கு குத்திய தடவுவா இங்கேயும் ஓடுவா தொட்டில பிள்ளையை ஆட்டுவா அதோட இல்லை சட்டை கொள்ளுவா கொட்டை அடித்த துலுக்கனா பூமி நோக்கி வழி நடந்தார். 21 மாடன்மார்கள் ஆடாளி விட்டார்கள். தெரு தெருக்களாக வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு கோலம் எடுக்கின்றார். வந்தார்கள். அப்படி 21 மாடன்மார்கள் தாயார் பிரம்மசக்தியுமாக சரி கைலாச மாமலை விட்டு புறப்பட்டு பூலோக ராஜ்யம் வந்து சேர்ந்து தெரியுமா வருகின்றார்கள். ஆண்டவனால் கொடுத்த வரத்தின் வண்ணமாக அந்த சம்போட நதிக்கரையிலே வருகிறார். சுவாமி
சேரியிலே அப்படி. ஒரு அண்ணனிடையாள் என்று சொல்லக்கூடியவள் இருக்கிறார். ஆமாம்மா அவள் ஆற்றிலே குளிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி கம்பிக்கரை சேலை கையில எடுக்கின்றாள். அப்படி. எடுத்தாள், அப்படிம்மா மஞ்சளை எடுத்தாள், சரிம்மா நேரே வருகின்றாள். அன்னைக்கு குளிக்கு நடந்து வருகிறா சப்போடு நதி கரையை வரக்கூடிய வேளையில அந்த மஞ்சளை எடுத்து கல்லில போட்டு தேய்த்தா பாருங்க. மஞ்சளிலிருந்து ஒரு வாசமானது மாயாண்டி சுடலை நுகர்ந்தார். உடனே என்ன செய்தா பாருங்கள். என்னதாயே மஞ்சள் வாடகை கட்டி சுடலை மாத சுவாமி சுடலை சுவாமி மயத்தை போல் ஒரு தேரை கவலை வடிவாள். மஞ்சள் வாடகை கட்டி சுடலை மாத சுவாமி மாத சுவாமி மயத்தை போல் ஒரு தேரை கவலை வடிவாள். நெஞ்சி தன்னத்தோடு பொங்கி தொட்டை பிடிக்க நீர் பரமவள் தேரையை கழுவிய விலங்க. துலக்கா தேரையை தூக்கி கரையில எறிய தொட்டை போட்டு தோற்று போவேனுகின்றே. அழகாக மஞ்சை உரைசை குளித்தாள் பாருங்கள். ஆமா மஞ்சள வாடியை கண்ட சுடலைமான சுவாமி சரி ஒரு தேரை தவளை வடிவம் எடுக்கின்றார். மஞ்சள் விரிசனா பாருங்க, ஆடி. வெட்டி போய் அவன் மேலே பொத்துன்னு விழுந்து. ஒரு துணி துடித்தா பாருங்க. இடது கையினால் அந்த தேரை தவளையை தூக்கி கரையில் வீசுகிறார். கண்ணு உருட்டுனாரு தொடர்ந்து அடே சண்டாளி என்னையா வேண்டாடிட்டு தூக்கி எறிஞ்சிட்ட. தொட்டவளை இனினால் ஒரு காலம் விட்டு செல்வது கிடையாது, அது முறை கிடையாது அல்லவா என்று ஒரு கெண்டை மீனாக வடிவம் கொண்டார். அண்ணனடை கால் முன்னால் முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் அவர் போக்கு விளையாட்டு. ஆமா சுரக்கா தேரை என்று நினைக்கல, கெண்டை மீன் என்று நினைக்கவில்லை அல்லவா. மீனை மணந்தால் வருகிறது என்று சொல்லி மடக்கி பிடிக்கக்கூடிய வேலையினை சரி மீனாக இருந்தாரே ஆண்டவன் சுடலை வாரி எடுத்து ஒரு அடி சாண்டாய். அடிபட்ட வருகிறவே முத்து குடத்தில் காய்ச்சல் வருகிறது. மாண்டு மடிவதற்குள் மனைக்குள் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது இவன் ஒரு மாணவர்களும் தாயார் பிரம்மசித்தியமாக அண்ணனடை பின்னால் வந்து கொண்டிருக்கிறார். பச்சை சுடலை மாடலையில படையோ மகனையாகவே பரச்சிரி ஊரில் வந்தார். படையோ கதட்டோ கிழவனை நீத்தோடு சுட்டே உதவி வெந்ததோ பச்சையோ மங்கிட்டு சென்றார். ஆட்டை கிடக்கை கஞ்சி கொண்டு போன இடச்சி கட்டை இடரே கவிழ்ந்து அவளா இறக்கா. இடச்சி மாயாண்டி சுடலை ஈஸ்வரன் அழகாகவே அந்த நிலையால் பெண்மினை தொடர்ந்தார். அப்படி பரிசு ஆரியக்கரை சேரியை வந்தார். அம்மா ஒவ்வொரு தெருவில் வந்து அழகாகவே அட்டகாசம் செய்கின்றார். ஆதாரி போடுகின்றார். முட்டுக்கால் தட்டிய கிழமை வீட்டோடு போட்டு சொல்லுகின்றார். முந்தவே வஞ்சையும் பகையுமா பங்கிட்டு சென்றுகின்றார். இப்படி எண்ணி 8 நாளை நடக்கக்கூடிய வேளையிலே சரி மாணன்மார்கள் வந்தார்கள் என்பதை உணர்ந்து ஆரியக்கரை ஊரவர்கள் அத்தனை பேர்களாக ஒன்றாக சேர்ந்து ஆண்டவன் சுடலைக்கு ஒரு பூஜையான நிலையை போட்டு கொடுக்கிறாரு. ஆரியம் ஆடன் என்று ஒரு அழகான திருப்பெயரை வாங்கி கொண்டு அங்கிருந்து வழிகடந்து 21 மாணன்மார்களும் தாயார் பிரம்மசக்தியுமாக வருகிறான். பக்கத்தில் இருக்கிறது ஆரியக்கரை பக்கத்தில் இடுகாடு ஆமா சுடுகாடு.
அந்த இடுகாடு இடுகாட்டுக்குள்ளே வந்து சமரசம் நிலவக்கூடிய அந்த உல்லாச பூமி வந்து சேர்கிறான் ஆண்டவன் சொல்லல. என்ன செய்யறா தெரியுமா? என்ன செய்யறா? இடுகாடு சுடுகாடு 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 இவ்விடமே ஓடி வாரா ஓடி வாரா இடுகாடு சுடுகாடு இடுகாடு சுடுகாடு இடுகாடு சுடுகாடு கட்டையிலே வைத்த வீணாம் வைத்த காலிலாரி ஓடு வாரா ஓடு வாரா மாயாண்டி சுடலை ஈஸ்வரன் சரி கட்டகிரை வைத்த விடத்தை காலை வாரி போடுகின்றார். ஆமையா கரண்டிக்கால் எலும்புகளை கரும்பி என்று கிடைக்கின்றார். எலும்புகளை முறுக்கு போல் கடித்து ஆமா அந்த இடுகாடு சுடுகாடுக்குள்ளதாக விடிய கால வரையிலும் தொந்தோம் தொந்தோம் என்று சல்லட வடிகள் குலுங்க சரி ஆடி பாடி மனம் மகிழ்ந்திருக்கக்கூடிய வேளையிலே இடுகாடு சுடுகாடு விட்டு வழி கடந்து சரிதான் நேரடியாக மாடன்மார்கள் அத்தனை பேர்களாக ஒன்றாக சேர்ந்து சரி பக்கத்தில் இருக்கிறது அல்லவா வழிப்பாதையில் நடந்து வரக்கூடிய வேளையிலே ஒன்று விட்டா கையத்தில் வந்து சேர்க்கிறார். வந்தவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒன்னு விட்டாங்க எமதியிலே கையமதியிலே ஓ மீனா சொல்லுவாரா சொல்லுவாரா கையமதியிலே பூமியின் சேமீனோ வந்து விளையாடு வரா அவர்கள் கொண்டால் தான் கூடி தான் கூடி இருபத்தோரும் ஆடனார்கள் ஆதாளி விட்டார்கள். ஒன்றுமிட்டாங்க ஏற்றனை வந்த பூமியினும் சேமினுமாய் பருந்து விளையாடுகிறார். இப்படி இங்கே இவர்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆமா. பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லிடமாய் குறிச்சி ஊரவர்கள் வலங்கியர்கள் 60 பேர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். ஆமா புல் அழிக்க மரங்கள் வெட்ட வேண்டும் என்று புறப்படுகின்றான். கட்டிச்சாதம் ஒரு விலங்காய் எடுத்துக்கொண்டு இவர்கள் அத்தனை பேர்கள் ஒன்றாக சேர்ந்து வழி நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே கொண்டு விட்டாங்க வருகாக விளக்கமான ஒரு வட்டப்பாறையை கண்ணிலே கண்டான். ஆமா அவங்க வருஷத்துக்கு ஒருக்க வரக்கூடிய வழக்கம் தானே. ஆமா அந்த வட்டப்பாறையில ஒண்ணு தட்டும். அந்த வட்டப்பாறையை கண்ட உடனே உங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் பசி கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு தான் போகணும்னு வட்டப்பாறையை சுற்றி ஒரு வட்ட கூட்டம் போட்ட மருந்து கொண்டு வந்த கட்டு சாதத்தை பிரித்தானே. கட்டு சாதத்தில் உள்ள பழைய கருவாட்டு குழம்பு வாசம் மாயாண்டி சுடல மீன் பகட்டாக இருந்தாரு. துள்ளி குதித்து விளையாடுகின்றார். கையலம்ப வேண்டும் என்று காலவருமா வலங்கை வருகிறார். எட்டை பார்த்தான் கைய முழுவதும் ஆகா என்னடா மீன் 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 என்று சத்தமிட்டான். காலம் முடிஞ்சு இப்ப மீனா மக காலம். மீன் மீன் ஏன் இது இந்த ஊர்ல உள்ள மீன் மீன்கள் மீன் 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 விடிய காலம் போட்ட டேய் தம்பி மீன் கண்டுட்டோம். நாளைக்கு மரத்தை விட்டு போகல. மீனையும் தேனையும் கண்ட உடனே சாப்பிடணும். என்ன நேரம் போக்கு கட்ட நேரமா இருக்கு. நம்ம வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போவோங்க. சில பேரு நிறைய பேர் சொல்லிட்டா சொன்னோம் வாயெல்லாம் அடைச்சிட்டா மீனைத்தான் பிடிக்கணும்னா. மீன் என்ன எப்படி இருக்கும்? என்ன எப்படி சில மீனையும் பிடிச்சி கல்லு வச்சு அழகா குடிச்சா எப்படி இருக்கும்? பாதி மீன் அவிக்கணும் பாதி மீனை சுட்டு எடுக்கணும். முதல்ல திட்டம் போட்டுட்டான். மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி மீன் அவிக்கணும்னா பாத்தீங்களா சுடல நினைச்சிட்டாரு. ஆடா என்னடா உன் கையினால் ஊதி வாங்கக்கூடிய நேரங்கால நெருங்கி விட்டது. அப்பனே வந்து விட்டது. ஏன் இவர்கள் இருக்கக்கூடிய வேலை ஊத்தால் கச்சால் வலையெல்லாம் சேர்த்து எடுத்துக்கொண்டு வந்தான் இந்த வலங்கியர்கள். 4 பக்கமாக கை முழுவதாக சுட்டுகிறான். சரி 4 பக்கமாக நின்று ஊத்தால் ஓடுகிறான். கால்வித்தால் ஓடுகின்றான். அப்போது என்ன ஆகிறது தெரியுமா? வடக்கே வந்து ஒத்தாலிட ஒத்தாலிட சொந்துள்ளதல்ல
வந்து சுற்றுகின்றார். அப்படி வடக்கே ஊத்தாலிடுனா தெற்கை மச்சம் துள்ளுகிறது. தெற்கே ஊத்தாலிட்டார். மேற்கை மச்சம் துள்ளுகிறது. 4 பக்கமாக நின்று சுற்றி ஊத்தாலிட்டார். நடுவே மச்சமானது துள்ளுகின்றது. நடுவிலே ஊத்தாலிட்டாரே ஆனால் ஆனால் 4 பக்கமாக சதுருகிறது. அண்ணே மீனை பிடிக்க முடியல அண்ணே. மீனாடி சத்தம் போட்டவன் எங்க ஜாது போனா நான் இருக்கிற கால்களுக்கெல்லாம் கையெல்லாம் வலிக்கிறது. கிட்டு 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 கிட்டுன்னு குளிரா நடுங்கிறான். மீன் வேண்டாம் என்று அவ்வளவு பேரும் கரையில வருகிறான். நான் கரையிலே போறேனே. ஒருத்த மட்டும் தான் காலவருமா வழக்கையில் மட்டும் நடு கயத்துக்குள்ளதாக இறங்குகிறான். அதான் கால் ஊத்தால் போட்டு முழு நீச்சல் நிக்கிறான். கொஞ்சம் புத்தி உள்ளவன். ஏன்னா கூட்டத்துல சலசலப்பு அதிகமா இருந்தா மீன் வலைக்குள்ள மாட்டான். சிக்கல் நடந்தா இருக்குல்ல. இப்ப கூச்சல் கூட உள்ள கரையேறி போயிட்டான். இவன் உள் மூத்தால் போட்டு கால் மூத்தால் போட்டு உள் மூச்சல் அப்படியே முங்கி நிக்கிறான். வாயாண்டி சொடல நினைக்கிறார். வந்தவங்க எல்லாம் போய்கிட்டே இருக்கிறான். ஒருத்தனை மட்டும் விட்டுறக்கூடாது என்று ஆனந்தலை அருமீனாக அவனுடைய கால் ஊத்தாளுக்குள் மெனக்கெட்டு வேணும்னு அகப்பட்டான். ஊத்தால் இழுத்ததல்லவா மீன் அகப்பட்டது என்று கூத்தல் எழுதுகிறான். ஓனவங்கள திரும்ப வரலாம். அப்படி கயத்துக்குள்ள இருந்து காலையை விட்டு இழுத்து கரையேறி போடுகிறான். அம்மா பரும்பூட்டு மீனா இருக்கிறது என்று வட்ட பாறையிலே கொண்டு வந்து சரி கொட்டுன்னு போட்டான் பாருங்க. அதான் சொல்றான், ஒருத்த மீன் பிடிச்சாலும் நம்ம 60 பேர் குடும்பத்துக்கும் சமமா பங்கு போட்டு எடுத்துக்கிடலாம். என்னடா செய்வது? உடனே மீன் இருக்கணும் பாருங்க. கொண்டு வந்த கோடாலி அருவா இதெல்லாம் போட்டு செல்லு செதல் எல்லாம் வெட்டி தள்ளுறான். அடுத்து 60 பங்கு சரியா வைக்கிறான். பங்கெடுக்கக்கூடிய வேலையிலே 5 பங்கு முதல்ல குறையுது. என்னடா பங்கு எனக்கு கிடைக்கலங்கிறான். எனக்கும் கிடைக்கலடா. மீண்டும் அழித்து அழகான முறையில் 60 பங்கு இடக்கூடிய வேலையிலே பங்கெடுக்கக்கூடிய தருணத்திலே மீண்டும் 5 பங்கு அதிகமாக தெரிகிறது. ஆமா அறுத்த மீனில் இருந்து ரத்தமாறாக சாடுகிறது. இவனுக்குள்ளாடி அடிமுடியாகிறது. அடே அந்த மீன் நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து அறுத்த மீனை கயத்துக்குள் வாரி வீசுகிறான். மீனாக அறுத்த மீனாக இருந்த ஆண்டவன் சோழலை துள்ளி சாடுவதை கண்டான். பாருங்கள் அறுத்த மீன் தலைவர் ஆதரவாய் ஓடுதல்லோ இவர்களை நாம அழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 60 வலங்கேர்களும் தொடர்ந்தால் அல்லவா அவன் கயித்துக்குள்ளதாக சாடுகிறான். சரி சின்ன சின்ன வலங்கேர்களை 55 பேர்களை கயித்துக்குள்ளதாக அமைக்கிக் கொண்டார் சொல்லல. ஆமா எஞ்சியது 5 பேர்கள் தான். உயிர் தப்பிக்க வேண்டும் என்று கஞ்சடமாய் குறிச்சுமைக்கு வரக்கூடிய வழியிலே அவனை பின்தொடர்ந்தான் அண்ணாவி சுடலையோடு மற்றுள்ள மாணவர்கள். கல்லிடவாய் குறிச்சி வந்து கண்டான். ஆஹா அருமையா இருக்குதப்பா. அந்த கல்லிடவாய் குறிச்சி எல்லாம் கண்மயக்கம் போடுகின்றான். போறவன் மாறுவனை எல்லாம் வல்லையம் கொண்டு வந்து குத்துகிறான். இவர்கள் நல்லவன் கிடையாது. அடுத்தவன் குடிய கெடுக்கக்கூடியவன், அடுத்தவனுக்கு துரோகம் செய்யக்கூடியவன், வஞ்சகம் செய்யக்கூடியவன். இப்படிப்பட்டவனை தான் ஆண்டவன் தொடல போறவன் அவனுக்கு தான் நடுசாமத்துல வேலை. நல்லவனுக்கு ராத்திரி 12 மணிக்கு என்ன வேலை இருக்கு? இப்படியா கட்டா கட்டி செய்யக்கூடிய வேலையிலே கண்டிட்டான் ஊரவர்கள். வாயாண்டி சுடலி வந்திருக்கிறார். அவனை கையெடுத்து வணங்குவது உண்டுமையானால் ஆனால் நம் குடும்பம் காலங்காலத்திற்கும் தலைக்கும். வணங்கின நம்பியவனுக்கு நடராஜன், நம்பாதவருக்கு ஆண்டவன் சுடலை யமராஜன் என்பதை அந்த நேரத்திலே அப்பொழுதுதான் புரிந்தான் அல்லவா. வாயாண்டி சுடலைக்கு கல்லிடவாய் குறிச்சிக்குள்ளதாக அழகான ஒரு நிலையம் போட்டு ஒரு பூஜையானது பூப்படப்பு கொடை கொடுக்கக்கூடிய வேலையினை சரி சுடலை மனமூந்து ஏற்றுக்கொண்டார். கல்லிடவாய் குறிச்சியில நிலையம் வாங்கிக் கொண்டு தாயார் பிரம்மசக்தியோடு சேர்ந்து புறப்பட்டு அதை விட்டு வழிகடந்து வருகிறார். எங்கே போகலாம், எப்படி போகலாம் என்று அம்பா சமுத்திரத்திலே ஒரு ஆரவட்டம் போடுகிறார். ஆமா நான் சொல்லுகிறான், கொடுத்த வரத்தின் வண்ணமாக பாவநாத பெருமாள் இடத்திலே பூஜை வாங்க வேண்டும் அல்லவா. ஆமா வருகிறான் பாவனா
பாத கயத்திலே வந்து என்ன செய்கிற பாருங்கள் பாவநாச கயமதிலே பாவநாச கயமதிலே பாவதி தோடு வாரா ஆடு வரா பாவநாச கயமதிலே பாவநாச கயமதிலே பாவநாச கயமதிலே பாவதி தோடு வாரா ஆடு வரா ஆடுகின்றார் அந்த பவனகராசன் கோவிலே பதட்டி வெளியேறுகின்றார். சரியம்மா. அது மட்டுமா இதெல்லாம் போராது என்று சொரிமுத்தியினிடத்தில் வருகின்றார். அங்கே சொரிமுத்தையனை கோயிலிலே வந்து கண்டா. ஏ அப்பா சொரிமுத்து, உன்னுடைய கையினால் ஒரு பூஜை வாங்குவதற்கு ஒரு நிலையம் வாங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சரி சொரிமுத்து ஐயனார் சொல்லிவிட்டாரப்பா, என்ன வாரவன் போறவனுக்கெல்லாம் என்கிட்ட பூஜை கிடையாது, நிலையமும் கிடையாது, வாடா வாடான்னு சொல்லும் பொழுது பின்னாடி பாக்குறேன்டா, ஏய் பூஜை தரமாட்டேன் என்று சொன்ன உன்னுடைய நிலையத்திலே உன்னுடைய இடத்திலே உன்னுடைய காவதற்குள்ளதாக சரி உன் கண்முள்ளதாக எண்ணி 8 நாளைக்குள்ளதாக ரத்தமலி கொண்டு பூஜை வாங்காமல் போனேனே நான் கைலாசத்தில் பிறந்த சுடலை இல்லடா என்று மார்பு தட்டி சபதம் செய்த மாயா என்ற சுடலை சரி சொரிமுத்தையனார் காவதற்குள்ளதாக வருகிறார். ஓங்கி வளர்ந்த ஒரு சந்தன கொடிமரத்தை கண்ணிலே கண்டு அம்மா சொல்லுகிறா பிரம்மசக்தி, என்ன அப்பா என்ன இங்கதான் நேரம் தான், இப்பதான் நமக்கு சரியான நேரம் வந்திருக்கு. ஆமா இந்த பாரு, செந்தூர் பதியிலே கொடிமரத்து மாடன் என்று பூஜையானது வாங்க வேண்டுமையானால் இந்த ஓங்கி வளர்ந்த கொடிமரத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 8 நாளைக்குள்ளே இந்த இடத்திலே ரத்த அறுவடை வைக்கலாம் என்று நுனி மரத்திலே பிரம்மசக்தி சென்றவன் தான் அடிமரத்திலே மாயாண்டி சுடலை அமர்ந்திருக்கேன். நெடுநாள் கொடிமரம் நிலையா தோர்கள் வணங்கிய கும்பிட்டு நம்மை வையகத்தலே பூஜை கொள்ள போறது போ கொடிமரம் இல்லாத கோவில் திருவிழா உண்டோ இல்லை உள்ள கனா கண்டால் ஆண்டவன் ஆசையலாயோ கொடிமுறை இல்லாத கோவில் திருவிழா உண்டோ ஆண்டவனார் திரு
இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மாயாண்டி சுடலை ஈசனாகப்பட்டவன் கொடிமரத்தில் வரைந்திருக்க சரி. பார்த்தார்கள் கொத்தல்மார்கள் எல்லாம். இந்த திருச்செந்தூர் மதியிலே இருக்கக்கூடிய மறையவர்கள் செந்தூர்பதி முருகனுக்கு சேவித்துக் கொண்டு வருகிறானே இந்த மறைவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தார்கள். ஆமா அப்பா, திருச்செந்தூர்ல நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆகையினாலே இந்த கூட்டத்தை நம்மளால இப்ப கட்டுப்படுத்த முடியல. அப்படின்னா என்ன செய்வது? டிக்கெட், தரிசன டிக்கெட், சிறப்பு டிக்கெட் போட்டாலும் கூட்டம் கட்டுப்படுத்த முடியல. ஆமா, கட்டம் 4-5 கட்டம் வரிசையா கட்டி விட்டாலும் எந்த பக்தர்களும் கேட்க மாட்டாங்க. துள்ளி குதிக்குதான், ஜாடுதான், ஓடுதான், அங்க அடிக்கடி போயிட்டு வரல, கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியல. அதனால இப்ப யூடியூப்ல வேற விளம்பரம் போட்டுட்டான். பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர்ல வந்து வணங்கி கும்பிட்டு படுத்து தூங்கினா செல்வ அதிபதி பணக்காரன மாதிரி பக்கத்துல வச்சுட்டு போயிருவாங்க. அருள் கொடுக்கறானா அந்த பௌர்ணமிக்கு யூடியூப்ல விளம்பரம் போட்டுட்டன் பக்தர்கள். அதனால இப்ப இன்னும் கூட்டம் அதிகரிச்சாச்சு. காவல் இருப்பாங்க. ஆமா, இதுல வேற அமாவாசைக்கு வேற வரணும்னு அடுத்த ஒருத்தன் தயார் பண்ணிட்டு இருக்கிறான். ஆமா, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. பக்தர்கள் வருவது கொண்டுமையானால் முருகனை சேவித்து வணங்க வேண்டுமையானால் இதுவரைக்கும் நடந்தது சிறப்பு பூஜையா இருக்கலாம். இனிமேல் இவர்களுக்காக நாம் பூஜை நடத்த வேண்டுமையானால் 10 நாள் தேரோட்ட திருவிழா நடத்த வேண்டும். வேணும். அப்பதான் கூட்டத்தில் ஒருத்தன் சொல்றான். என்ன சொல்றான்? தேரோட்டமும் திருவிழாவும் நடத்த வேண்டுமையானால் கொடிமரம் நாட்டி கொடியேற்றாமல் திருவிழா என்பது கூடாது. வெட்ட வேண்டுமையானால் நம்மகிட்ட என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. முருகப்பெருமான் அருள் உண்டுமையானால் கொடிமரம் நிச்சயமாக கொண்டு வரலாமே என்று அந்த இரவு மண்டலத்திலே படுத்து உறக்கக்கூடிய வேளையிலே சரி சஷ்டி மண்டபத்துல படுத்து தூங்கிட்டான். முருகப்பெருமானுடைய அருளினாலே சொரிமுத்தையன் காவதிலே இருக்கக்கூடிய சுடலைமாடன் அவர் கொண்டிருக்கிறாரே. ஓங்கி வளர்ந்த சந்தன கொடிமரத்தை தலைமை மறைவன் கண்ணிலே கொண்டு வந்து காண்பித்தான். கனவு கண்டு முளைத்தான். கொடிமரம் வேண்டும் என்பதை உறுதி செய்தார்கள். மரம் வெட்ட வேண்டுமையானால் நம்மால் முடியாத கதை. அதற்காக கொத்தன்மார்களை வரவழைத்து தலைமை கொத்தன் சந்திரகுப்தனை வரவழைத்தான். அவன் தான் கொடிமரம் வெட்டதுக்கு சிறப்பான ஆளு. எல்லா ஆசாரியும் கொண்டு கொடிமரம் வெட்டுவதுக்கு விடப்படாது. செலவு நாற்காலி ஜெயிலுக்கு ஓட்ட உடத்துல நடக்கிறதுக்கே தனியா இருப்பான். அவனை கொண்டு கொடிமரம் வெட்டிட்டு வாழ்ந்தது நடக்குமா? அவனுக்கு நடக்காது. ஆகையினால இது தேவஸ்தான வழிபாடப்பா. அந்த தெய்வ கொத்தனாக இருக்கக்கூடிய சந்திரகுப்தனை வரவழைத்தான். சரி, சந்திரகுப்தா வரக்கூடிய மாசி மாசம் நாடு ரொம்ப ஒண்ணும் இல்ல. சரி, இந்த கார்த்திகை மார்கழி முடிஞ்சாச்சுன்னா தை மாசியில முருகப்பெருமானுக்கு கொடியேற்ற வேண்டும். கொடியேற்ற வேண்டுமையானால் கொடிமரம் கொண்டு வர வேண்டும். சொரிமுத்தையன் காவலில் இருக்கக்கூடிய ஓங்கி வளர்ந்த கொடிமரத்தை நீங்கள் சென்று அறுத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அச்சாரம் கொடுத்தாங்க. ஆகட்டும் என்று சம்மதித்தான். மற்றுள்ள கொத்தன்மார்கள் இடத்துல சொல்கிறான். அப்பா, என்ன விடிய காலையில எல்லாரும் தெய்வ யானை கட்டி போட்டிருக்கோம்ல. யானை யானை மிதிச்சு கொள்ளாது. இப்போ அது 2-3 நாளைக்கு முன்னாடி யாரையும் மிதிச்சு கொண்டு விட்டு. ஆனா இப்ப அப்படி ஒண்ணும் கிடையாது. அதனால எல்லாரும் இந்த கோவில் மண்டபத்துக்கு முன்னாடி வந்தோம்னா விடிய காலையில 5 மணிக்கு இங்க இருந்து புறப்படணும். கொடிமரம் வெட்டணும்னு சொல்லி அத்தனை பேர்களும் படியெடுத்து வாங்கி கொண்டு சென்று அழகாகவே வந்து தூங்கக்கூடிய நேரத்தில் அந்நிரவு செய்கிறார் பாருங்கள். கொத்தன்மார்கள் மெல்லிய கூரை சொல்லாமல் மொழி ஒத்தை பேசிக் கொண்டு இறைவை அவர் உறங்கும் நேரம் மெல்லிய கூரை சொல்லாமல் என்ன பேசிக் கொண்டு வந்து மலைக்கு நீங்கள் போக வேண்டாம். உங்களை தொட்டாமை கொத்தன்மாரே மலைக்கு நீங்கள் போக வேண்டாம். நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லி அரண்மனையிலே வந்து தொங்கக்கூடிய நேரத்தில் மனைவியானவள் கனவு கண்டாள். கனவு சந்திரகுப்தனை எழுப்பி சொல்லுகிறார். மன்னா
வருது வருது என்னடி எழுந்திரீர்கள் மன்னவா. அந்த விடியக்கால சமயத்துல இப்படி உசுப்பேத்தி எழுப்புறீங்க? ஆ? என்ன விஷயம் என்னத்த விஷயம் நடந்து போச்சு? பொல்லாத கனவு ஒன்று கண்டேன் மன்னா. சடச்சடான்னு சொல்லி கேட்டுட்டு தூங்கணும். நான் அழைத்த நாவில் உள்ளே நான் அழைத்தால் ஓடி வரும். சரி. வழியிலே சர்ப்பந்தேனி இருந்தவளை கண்டேன் மன்னா. நானும் இப்ப என்னடி ஆச்சுது? போக வேண்டாம் மன்னா. எங்க போக வேண்டாங்கிற? ஓடி வர வெட்ட போக வேண்டாம். போய்தாவேன்னு சொல்லுகிறான். ஆமா. இப்படியாக மனைவியை சமாதானம் செய்து விடியற்கால சமயத்திலே விடியற்கால 5 மணிக்கு கோவில் வாசல் அத்தனை பேர்கள் வந்து புறப்பட்டு யாரெந்த கொத்தன்மா சேரவே கோவில் வாசல் மகப்பாடு தங்கிலே திறம்பொன் வரும் கொத்தன்மார்களும் சிறிது சொல்ல பெரியோர்களுமே சிறிது சொல்ல பெரியோர்களுமே கொத்தன்மார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். அழகான முறையில் கோவில் வாசலிருந்து புறப்படுகின்றார். ஆமா. எப்படி புறப்படுகின்றார்? பதினாலு கொத்தம்மா கொட்டம்மா வாரதே கண்டமா நம்ம ஆகவே தான சொல்லலைக்கு மாட சுவாமி நல்ல கச்சைகள் நல்ல சண்டை மண்டல பூசிக்கொண்டே இதயமாகவே வண்டி வருகிறது நீயே தொண்டு செய்வ சத்தியமா சத்திய கும்பிட்ட வித்தானமாகவே தான சொல்லலைக்கு மாட சுவாமி ஆகவே குங்குமம் போட்டுட்டு செய்ய என்னோட ஒட்டிக்கலாம் அவன் மாலையை வித்தாரமாகவே ஓடு கொண்டு அம்மா பொன்னம்மா நாட்டதியம்மா அவர் வருகிற வேளையிலே எல்லாம் கொண்டவட மல்லை கவிலை நாங்கள் கொடி மர வெட்ட போகிறோம். பக்தன்மார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். வரக்கூடிய நேரத்தில் இங்கு வருகிறார்கள். முத்தைய காவட சொல்லைய துணை பங்கிட மாறு வந்து கண்டாரே எடுத்து